அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான கேள்விகள், இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறது ஒரு 73 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா தேர்தல் தொடர்பான கொஸ்டின்ஸாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்க, மாநில தேர்தல் ஆணையாளரை நியமனம் செய்பவர் யார்? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, மாநில தேர்தல் ஆணையாளரை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர் ஆவார். மாநில அளவில் தேர்தல் நடைமுறையை மேற்பார்வையிடுபவர் யார்? மாநில அளவில் தேர்தல் நடைபெற்றுச்சுன்னா அதை மேற்பார்வையிடுபவர் தலைமை தேர்தல் அதிகாரி. தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கும் நாள் எந்த நாள்? தேசிய வாக்காளர் தினம் 25 ஜனவரியில் தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 1975ஆம் ஆண்டு தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தார்குண்டே குழுவின் முக்கிய பரிந்துரை எது? ஆப்ஷன்ல பாருங்க, 1975ல் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான தார்குண்டே குழுவின் முக்கிய பரிந்துரை. இதெல்லாம் அப்படியே ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணைய உறுப்பினர் நியமனம் பிரதம அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் இந்திய தலைமை நீதிபதி ஆகியோரால் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் முக்கிய பரிந்துரையாக, தார்குண்டே குழுவின் முக்கிய பரிந்துரையாக இருந்தது. மக்களவை மற்றும் மாநில அரசு தேர்தல்கள் வயதுடையோர் வாக்குரிமை முறை மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு விதி எது? மக்களவையோ மாநில அரசு தேர்தல்களோ வயதுடையோர் வாக்குரிமை முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும் இந்திய அரசியலமைப்பு விதி பார்த்தீங்கன்னா 326 என்பது சரி. பிரான்சில் எந்த முறை நடைமுறையில் உள்ளது? பிரான்ஸ்ல ஒரு கட்சி முறையா, இரு கட்சி முறையா? பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரிதான், பல கட்சி முறை நடைமுறையில் உள்ளது. குடியரசுத் தலைவரின் நியமன அதிகாரங்களை பற்றிய பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 உள்ளவற்றை பொறுத்துக. குடியரசுத் தலைவர் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு, அதாவது 280. தேர்தல் குழுவின் உறுப்பினர்கள் பிரிவு 324. மத்திய பொதுப்பணிக்குழு உறுப்பினர்கள் இது பிரிவு 316. அட்டவணை பட்டியல் சாதி குழுவின் உறுப்பினர்கள் பிரிவு 338. இதுல நம்ம தேர்தல் தொடர்பாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதுல நிதிக்குழு உறுப்பினர்கள் 280, தேர்தல் குழுவின் உறுப்பினர்கள் பிரிவு 324, மத்திய பொதுப்பணிக்குழு உறுப்பினர்கள் பிரிவு 316, அட்டவணை பட்டியல் சாதி குழுவின் உறுப்பினர்கள் பிரிவு 338. ஆப்ஷன் பி இதற்கு சரியான பதில். தேர்தல் குழுவின் தலைவர்களை வரிசை பிரகாரம் பட்டியலிடுக. தேர்தல் குழுவின் தலைவர்கள் இதுல பாத்தீங்கன்னா சுகுமார் சென், திருமதி VS ரமாதேவி, அடுத்தவர் TN சேசன், அடுத்தவர் TS கிருஷ்ணமூர்த்தி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த ஒன்று, மாநில அளவில் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான தேர்தல் இயந்திரத்தின் சரியான அதிகார படிநிலை. ஒரு மாநிலத்திலேயோ பாராளுமன்றமோ சட்டமன்றமோ நடந்ததுன்னா அந்த தேர்தல் இயந்திரத்தின் சரியான அதிகார படிநிலை என்னென்ன? இதுல முதன்மை தேர்தல் அதிகாரி வருவாரு, அப்புறம் வாக்குச்சாவடி தலைமை அதிகாரி, தேர்தல் பொறுப்பு அலுவலர், வாக்குப்பதிவு அதிகாரி. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். தேர்தலில் நோட்டோ, நன் ஆஃப் தி எபோவ்னு நம்ம பார்த்துருப்போம். நோட்டோ முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? நான் யாருக்கும் விருப்பம் இல்லைங்கிறது 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ரஷ்யாவை தவிர்த்து மெக்சிகோவில் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? ரஷ்யாவை தவிர்த்து மெக்சிகோவில் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்தவர் MN ராய் என்பது சரியான பதில். தொகுதியினை மறுவரை செய்யும் பொறுப்பு யாரிடம் உள்ளது? ஒரு தொகுதி மறுவரை செய்யும் பொறுப்பு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திடம் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் எந்த இடம்? புதுடில்லி என்பது சரியான பதில். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பதவி காலத்தில் இருக்கும்போது அவரை நீக்குவதற்கு எந்த முறை? ஆப்ஷன் அப்படி பாருங்க, அவர் பதவியில் இருக்கிற போது அவரை நீக்குவதற்கு
பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையினரால் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரால் நீக்கப்படலாம். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான பதில். கட்சியற்ற ஜனநாயகம் என்ற கருத்தாக்கத்தை வலியுறுத்தியவர் யார்? கட்சியற்ற ஜனநாயகம் என்ற கருத்தாக்கத்தை வலியுறுத்தியவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அவர்கள். சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் எந்த சட்டம்? சட்டமன்றங்களுக்கான தேர்தலை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட சட்டம் 1909ஆம் ஆண்டு சட்டமாகும். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. பட்டியல் 1 PA சங்மா, அவர் காங்கிரஸ். அடுத்தவர் GMC பாலயோகி, தெலுங்கு தேசம் கட்சி. மனோகர் ஜோஷி, இவர் பார்த்தீங்கன்னா சிவசேனா. சோம்நாத் சட்டர்ஜி CBI என்பது ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, பின்வருவனவற்றுள் எந்த அரசியல் கட்சி 1977ஆம் ஆண்டு ஜனதா கட்சி உறுப்பினராக இல்லை? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதில் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி, இதுதான் 1977ஆம் ஆண்டு ஜனதா கட்சி கூட்டணி உறுப்பினராக இல்லை என்பது சரியான விடை. தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். இதுல சியாமா பிரசாத் முகர்ஜி பாரத ஜனசங்கத்தை தொடங்கியவர். மகேந்திரநாத் ராய் மெக்சிகன் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கியவர். கணேஷ் சங்கர் வித்யார்த்தி ஊபி மாநில குழுவின் தலைவர். அடுத்தவர் பார்த்தீங்கன்னா இருதயநாத் குன்ஸ்ரு சிவாஜி மற்றும் அவருடைய காலம் நூலை எழுதியவர். இது ஆப்ஷன் டி தான், அதாவது கூற்று 4 சரியான இணை கிடையாது. இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை என்பது எந்த உரிமை? இது பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமை, தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை என்பது அரசியலமைப்பு உரிமையாகும். எந்த பொது தேர்தலில் மின்னணு வாக்கு இயந்திரம் அனைத்து பாராளுமன்ற தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்டது? இது நம்ம பார்த்துருக்கோம். நோட்டா 2014 வந்தது. EVM பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு பொது தேர்தலில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்த ஒன்று பொறுத்துக. பிஜு ஜனதா தளம் கட்சி சின்னம் பார்த்தீங்கன்னா சங்கு. அடுத்தது சிரோமொழி அகாலிதள கட்சி தராசு. ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி மாளிகை ஏற்கலப்பை. அடுத்த ஒன்று மக்கள் ஜனசக்தி கட்சி மாளிகை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடையாகும். கீழ் கண்டவற்றில் அரசியலமைப்பு அடிப்படையிலானவை எது? ஆப்ஷன்ல அரசியலமைப்பு அடிப்படையிலானவை நிதி ஆயோக் மற்றும் தேர்தல் ஆணையம், இதுதான் சரியான ஒன்று. அரசியலமைப்பு அடிப்படையிலானவை நிதி ஆயோக் மற்றும் தேர்தல் ஆணையம் என்பது நிதி ஆணையம். நான் நிதி ஆயோக் கிளிக் பண்ணியிருக்கேன். நிதி ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையம் என்பது சரியான ஒன்று. சரியான விடை எழுதுக. இதுல தலைவர்கள் யாருங்கிறது? அசாம் கண பரிஷத் தலைவர் பார்த்தீங்கன்னா பிரபுல்லா குமார் மகந்தா. சிரோமணி அகாலிதளம் சுக்பீர் சிங் பாதல். சிவசேனா உத்தவ் தாக்கரே. சமாஜ்வாடி கட்சி முலாயம் சிங் யாதவ். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. NP காரே வெர்சஸ் இந்திய தேர்தல் ஆணையம் எனும் வழக்கு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா NP காரே வெர்சஸ் இந்திய தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்தது என்பதுதான் சரியான பதில். அடுத்த ஒன்று, தலைமை தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? தலைமை தேர்தல் ஆணையர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். 5வது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? 5வது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1971ஆம் ஆண்டு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? அவருடைய அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானதாகும். செப்லஜி என்பது எதை பற்றிய படிப்பாகும்? செப்லஜி என்பது தேர்தல் பற்றிய படிப்பு என்பது சரியான பதில். கீழ்கண்டவற்றில் எது வகுப்பு சாராத அரசியல் கட்சி?
இதில் பார்த்தீங்கன்னா சிரோமணி அகாலிதளம், அசாம் கண பரிஷத், சிவசேனா, முஸ்லீம் லீக். இதில் வகுப்பு சாராத அரசியல் கட்சி அசாம் கண பரிஷத் என்பது சரியான பதில். முதல் பொது தேர்தல் 1952க்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன? அப்போ முதல் பொது தேர்தல் 1952 பிறகு பார்த்தீங்கன்னா 4 கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டன. இந்தியா எந்த கட்சி முறையை பெற்றுள்ளது? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறையை கொண்டுள்ளது. எந்த ஆண்டு இந்தியாவில் முதலாக மத்தியில் கூட்டணி அரசு அமைக்கப்பட்டது? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு தான் மத்தியில் கூட்டணி அரசு அமைக்கப்பட்டது. இந்தியாவில் மாநிலங்களின் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு? இந்தியாவில் மாநிலங்களின் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1967ஆம் ஆண்டாகும். நாட்டில் சுதந்திரமான மற்றும் முறையான தேர்தல் நடத்துவதற்கு சுதந்திரமான தேர்தல் ஆணையம் வேண்டும் என வலியுறுத்தும் சட்ட விதிகளில் கீழ்கண்டவற்றுள் எது? அது விதி 324 தான் சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையம் வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள்? இப்போ தான் பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2004ஆம் ஆண்டு என்பது சரி. இந்திய தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆணையர்களின் எண்ணிக்கை, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், 2 துணை ஆணையர்கள், மொத்தம் 3 என்பது சரி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. 6வது பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1977. அதே மாதிரி 10வது பொது தேர்தல் 1991ஆம் ஆண்டு. 12வது பொது தேர்தல் 1998. 14வது பொது தேர்தல்கள் 2004ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான பதில். தேர்தல் ஆணைய நடைமுறையை வரிசைப்படுத்துக. இதுல இந்த கால வரிசைப்படி அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மின்னணு வாக்குப்பதிவு, அடுத்த ஒன்று ராஜ்யசபா தேர்தல் சீர்திருத்தம், தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு, வெளிநாடு வாழ் இந்தியர் வாக்கு, தேர்தல் உச்சவரம்பு அதிகரிப்பு. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான நடைமுறையாகும். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் மாவட்ட திரும்பும் அதிகாரியாக யார் செயல்படுகிறார்? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் மாவட்ட திரும்பும் அதிகாரியாக மாவட்ட ஆட்சியர் செயல்படுகிறார். தேர்தல் ஆணையம் முதன் முறையாக 16வது மக்களவை தேர்தலில் செயலாக்கப்படுத்தியது எதை? இதுல பாத்தீங்கன்னா 16வது மக்களவை தேர்தலில் விழிப்புணர்வு பார்வையாளரை செயல்படுத்தியது. விழிப்புணர்வு பார்வையாளர் என்பது சரியான பதில். அடுத்த ஒன்று பாருங்க. இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையாளர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்த ஆண்டு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு. மாநில அளவில் தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி ஆவார். எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள்? எத்தகைய முறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்ற முறையில் பங்கேற்கிறார்கள். 1952ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது இந்தியாவில் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தன? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்பு 4ன்னு பார்த்தோம், 14 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருந்தன. ஜெகத்சிங் வர்சஸ் ஹரியானா மாநில அரசு 2007 வழக்கு எதனுடன் தொடர்புடையது? அது வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்பி எல்லாம் வந்து வெளியிலிருந்து ஆதரவு தருதல் பற்றியது ஆகும். பட்டியல் 1 பட்டியல் 2உடன் தேர்வு செய்து பொருத்துக. இதுல பார்த்ததான் நிதிக்குழு உறுப்பினர்கள் விதி 280. அதே மாதிரி தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் விதி 324,
யூபிஎஸ்சி உறுப்பினர்கள் 316, எஸ்சி எஸ்டி ஆணை உறுப்பினர்கள் 332. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. நம் நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 15 சரத்து 324 முதல் 29 வரை விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது? அது எதை பற்றி கூறுகிறதுனா பகுதி 15ல் 324 முதல் 329 வரை தேர்தல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழ்கண்டவனற்றினை பொருத்துக. பொதுப்பணியாளர் தேர்வாணையங்கள், இதில் அரசியலமைப்பு பகுதி 14 தேர்தல்கள் இப்பதான் பார்த்தோம். 15 நெருக்கடி நிலை அம்சங்கள் பகுதி 18. அடுத்தது தீர்ப்பாயங்கள் 14A. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவராவார். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர்? இதுல 3 தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர். தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறைகளை கூறுவது எது? தேர்தல் செலவினங்கள் அது பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 77 தான் தேர்தல் செலவினங்களை பற்றிய சட்ட விதிமுறைகளை கூறுகிறது. 1955ஆம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவர் யார்? அவர் வந்து பிஜி கரர் என்பவர் ஆவார். இருகட்சி முறை உள்ள நாடு எது? ஆப்ஷன்ல பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா இருகட்சி முறை கொண்ட நாடாகும். இந்தியாவில் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளில் 17வது மக்களவைக்கான தேர்தல் நடைபெற்றது? அதுல பாத்தீங்கன்னா 542 பாராளுமன்ற தொகுதிகளில் 17வது மக்களவைக்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1993 முதல். இந்தியாவின் 23வது தலைமை தேர்தல் ஆணையர் பெயர் என்ன? அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா என்பது சரியான விடை. எந்த மக்களவை தேர்தலில் வாக்கு ஒப்புகை சீட்டு நடைமுறைக்கு வந்தது? அது வந்து பார்த்தீங்கன்னா 2014 மக்களவை தேர்தலில் தான் வாக்கு ஒப்புகை சீட்டு நடைமுறைக்கு வந்தது. பின்வருவனவற்றில் எதை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு வழங்குகிறது? அவங்களுக்கு கொடுப்பது பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கொடுப்பது தேர்தல் சின்னம். அரசியல் கட்சிகள் குறித்து கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை? இதுல இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன, மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை. இதுல ஆப்ஷன் சி தான் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்களிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? அது 2003ஆம் ஆண்டு. இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் யார்? தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தல் முறை என்பது சரியான ஒன்று. அரசியலில் பிளவுவாதம் என்பது ஒரு கீழ்வரும் குறைபாடாகும். அது என்ன குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் போட்டி தான் அரசியலில் பிளவுவாதம் என்ற குறைபாடாகும். தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி 324 ஆகும். இந்திய அரசியலமைப்பின் 326ஆம் விதியின் கீழ் காணப்படும் எவை எதை குறிக்கின்றது அல்லது எதை பற்றியது? இது வந்து மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது என்பதை குறிக்கிறது. ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற கீழ்கண்ட எந்த அளவுகோல்களின்படி இருக்க வேண்டும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் 4 மாநிலங்களில் 6% வாக்குகளை பெற்றிருத்தல், மக்களவைக்கான தேர்தலில் 2% உறுப்பினர்களை ஏதேனும் 3 மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஏதேனும் 4 மாநிலங்களில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருத்தல். இந்த 3ல ஏதோ ஒன்று அவசியம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஏதேனும் 3 மாநிலங்களில் 8% வாக்குகளை பெற்றிருத்தல் என்பது தவறான ஒன்று. கட்சி
தகவல் தடுப்பு சட்ட விதியின் கருத்துப்படி அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. 6ங்கிறது சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரது உறுப்பினர் தகுதியை இழப்பார். எஸ், சட்டப்படி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டப்படி கட்சியின் கட்டளைக்கு மாறாக வாக்களித்தாலும் உறுப்பினர் தகுதியை இழப்பார்கள். இதுல 6 மற்றும் எஸ் என்பது உண்மையான ஒன்று. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இதுல இந்த கட்சி சின்னம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுல ஜனதாதளம் அம்பு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வில்லும் அம்பும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஏணிப்படி. அடுத்த ஒன்று பாருங்க, ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சி ஏற்கலப்பை. ஆப்ஷன் சி இதற்கு சரியான பதில். கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிக அவசியம். கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறையின் இடையேயான உறவினை எதிர்க்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து மற்றும் நிலையை பெறுகிறார். இதுல சரியான விடை பார்த்தீங்கன்னா இந்த 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பின்வருவனவற்றை பொறுத்துக. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல RVS பெரி சாஸ்திரி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர், AN ராய் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி, சரண் சிங் முன்னாள் இந்திய பிரதமர், PN ஜா முன்னாள் UPSC தலைவர். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. தேர்தல் ஆணையம் தனது வருடாந்திர அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும்? யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கீழ் காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளித்துள்ளது? அது எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவுகள் 14 மற்றும் 15 மூலம் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. கீழ் காணப்படுபவைகளில் அரசியல் கட்சி தீர்மானிகள் யாவை? இதுல மனிதர்களின் தன்மை, சூழல், பற்று இதுதான் சரியான ஒன்று. போராட்டம் என்பது அரசியல் கட்சி தீர்மானிகள்ல வராது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 73 கேள்விகள் தேர்தல் தொடர்பாக பார்த்தோம். கண்டிப்பா இதெல்லாம் உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.